வணக்கம். இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆட்டிசம் பாதிப்புக்குள்ளான குழந்தைகளின் உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். குறிப்பா சொல்லணும்னா, அவங்களுக்கு அன்றாட ஒழுங்குமுறைகள், அதாவது ருட்டீன்ஸ், அப்புறம் கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர், இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு பேச போறோம். இதுக்காக நமக்கு கிடைச்ச தகவல்கள்ல ஒரு சிறப்பு கல்வியாளருக்கும் தன் மகனோட தினசரி போராட்டங்களால தவிக்கிற ஒரு அப்பாவுக்கும் நடந்த ஒரு உரையாடல் இருக்கு. ஒரு கதை மாதிரி. அதோட தமிழ்நாட்டுல இது சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு முயற்சி நடக்குது. அது பத்தியும் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த தகவல்களை வச்சு ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இந்த அன்றாட பழக்க வழக்கங்கள் ஏன் உதவுது, விஷுவல் ஷெட்யூல் மாதிரி கருவிகள் எப்படி பயன்படுது, இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல, நிறைய பெற்றோர்கள் சந்திக்கிற ஒரு சவால் இது. ராகுல்னு ஒரு அப்பா, அவரோட 7 வயசு பையன் கபீருக்கு ஆட்டிசம். ஒவ்வொரு நாள் காலையிலயும் அவங்க வீட்ல வந்து ஒரு பெரிய போராட்டமே நடக்குமா. ம். கபீர் காலையில எழுந்திருக்க மாட்டேன்னு அழுறது, பல் தேய்க்க, ட்ரெஸ் மாத்த, ஒவ்வொன்னுக்கும் ஒரே அழுகை. ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம்னா போதும், ராகுல் சொல்றாரு வீடே ரெண்டாயிடும்னு. அவர் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாரு. கெஞ்சி பாக்குறது, அவசரப்படுத்துறது, சில நேரம் கோவத்துல கத்தியும் பார்த்துட்டாரு. புரியுது. ஆனா ஒண்ணும் வேலை செய்யல. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப விரக்தி ஆயிட்டாரு. மத்த குழந்தைங்க சும்மா பண்ற விஷயம் கபீருக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு ஒரே யோசனை. இது இது நிறைய பெற்றோர்களோட மனசுல இருக்கிற கேள்விதான். ஆனா இங்க நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கபீர் வேணும்னே பிடிவாதம் பிடிக்கல. அவன் சோம்பேறியும் இல்ல. அவனோட உலகத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத நிலைமை. அதாவது கணிக்க முடியாத மாற்றங்கள் வரும்போது அவனுக்கு பயமும் பதற்றமும் ஜாஸ்தி ஆயிடுது. ஓ, அப்படியா? கணிக்க முடியாம இருக்கிறது தான் பிரச்சனையா? ஆமா. ஆட்டிசம் இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு இந்த அன்றாட ஒழுங்குமுறை, அதாவது ஒரு ருட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்றாங்க. அந்த பிரெடிக்டபிலிட்டி இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்குது. திடீர்னு ஒண்ணு மாறும்போது அவங்களுக்கு பெரிய குழப்பம், பயம் வந்துடும். சொல்லப்போனா இது வெறும் பழக்கம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல. ஆட்டிசம் உள்ள பலரோட மூளை தகவல்களை காட்சி ரீதியா, அதாவது விஷுவலா ப்ராசஸ் பண்றதுல திறமையா இருக்கும். நாம சொல்றதை விட பாக்குறது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ராகுல் பையன்கிட்ட பார்த்த பிரச்சனையின் ஆணிவேர் இதுதான் சொல்லலாம். சரி, சரி. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாததுதான் அவனோட பதற்றத்துக்கு காரணம்னு சொல்றீங்க. அப்ப ராகுல் இதை எப்படி ஹேண்டில் பண்ணார்? அவர் வந்து ஸ்கூல் மூலமா கபீரோட சிறப்பு கல்வியாளர் திருமதி ரித்துவ மீட் பண்றார். அவங்க கிட்ட இந்த காலை நேர போராட்டத்தை எல்லாம் சொல்றார். சொல்லிட்டு, நாங்க டெய்லி ஒரே மாதிரி தானே மேடம் பண்றோம், எழுந்துக்கிறோம், ரெடி ஆகுறோம், ஸ்கூலுக்கு போறோம், இதுல அவனுக்கு என்ன குழப்பம் வரப்போகுது அப்படின்னு கேக்குறார். இது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாருக்கும் தோன்றக்கூடியதுதான். அதுக்கு திருமதி ரித்து சொல்றாங்க, ஆமா, உங்களுக்கு அது ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா கபீரோட மனசுல அந்த வரிசை இருக்கு இல்லையா, அது சரியா பதியாம இருக்கலாம். நாம வாயில சொல்றத மட்டும் வச்சு அடுத்தடுத்து என்ன வரும்னு அவனால சுலபமா கற்பனை பண்ண முடியாம இருக்கலாம். அதனால நாம அதை அவனுக்கு காட்டணும். காட்டணுமா? எப்படி காட்டுறது? அங்கதான் விஷுவல் ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு கருவி வருது. விஷுவல் ஷெட்யூல்? ஆமா, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. பட அட்டைகள் தான். அன்றாட வேலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு படம். உதாரணத்துக்கு, தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு ஒரு பெட் படம், பல் துலக்க பிரஷ் படம், ட்ரெஸ் மாத்த ஒரு சட்ட படம், சாப்பிட தட்டு படம், ஸ்கூல் பஸ்ஸுக்கு பஸ் படம், இந்த மாதிரி. வெறும் படங்கள் தானா? கேக்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இந்த படங்களை வச்சு ஒரு குழந்தையோட நடத்தைய மாத்திட முடியுமா? இது எப்படி வேலை செய்யும்? முடியும், நிச்சயமா. இது ஏதோ மேஜிக் இல்ல. ஆனா ஆட்டிசம் இருக்கிற பல குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். காரணம், முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட காட்சி வழி புரிதல், விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். காலையில எழுந்ததும் அந்த எழுந்திருத்தல் படத்தை காட்டி, அந்த வேலை முடிஞ்சதும் அதை எடுத்துட்டு அடுத்த படமான பல் துலக்குதல் படத்தை காட்டணும். ஓ, ஸ்டெப் பை ஸ்டெப்பா? அதேதான். அப்படி காட்டும்போது அடுத்து என்ன செய்யணும்னு அவனுக்கு வார்த்தை இல்லாமலேயே புரியும். அந்த படம் ஒரு வழிகாட்டி மாதிரி. உன்ன பின்னாடி ஒன்னா படங்களை பார்க்கும்போது நாள் எப்படி போக போகுதுன்னு அவனுக்கு கணிக்க முடியாது. எதிர்பாராத சர்ப்ரைஸ்ல அதனால பதற்றமும் குறையுது. அந்த வேலையை முடிச்சதும் அந்த படத்தை நீக்கும் போது ஒரு திருப்தி, ஒரு சாதனை உணர்வு கூட அவனுக்கு கிடைக்கும். ஆஹா, இது நிஜமாவே ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே. சரி, இது காலையில கிளம்புற பிரச்சனைக்கு. ராகுலுக்கு இன்னொரு சவாலும் இருந்துச்சே.
கபீர் விளையாடிட்டு இருக்கும்போது நிறுத்த சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவான், கோபப்படுவான்னு சொன்னீங்களே, அதுக்கு இது உதவுமா? ஆமா, அது பற்றியும் ராகுல் கேட்டிருக்கார். இத வந்து மாற்றங்களை, அதாவது டிரான்சிஷன்ஸ கையாள்றதுல இருக்கிற சிரமம். டிரான்சிஷன், அதாவது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது. ஆமா, இது ஆட்டிசம் உள்ள பல குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். விளையாட்டுனா கபீருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் மாதிரி. அதிலிருந்து அவனுக்கு அவ்வளவா பிடிக்காத ஹோம்வொர்க் மாதிரி வேற ஒண்ணுக்கு டக்குன்னு மாற சொல்லும்போது அது அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் மாதிரி இருக்கலாம், இல்ல ஏமாற்றமா இருக்கலாம். அப்படியா? அப்போ திடீர்னு மாத்த கூடாது, கொஞ்சம் தயார்படுத்தணும்னு சொல்றீங்களா? கரெக்ட். அந்த மாற்றத்தை கொஞ்சம் சுலபமாக்க சில டெக்னிக்ஸ் இருக்கு. திருமதி ரித்து சில யோசனைகள் சொன்னாங்க. ஒண்ணு, முன்னெச்சரிக்கை. விளையாட்டு முடிய இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு முன்னாடியே சொல்றது. கபீர், இன்னும் 5 நிமிஷம் தான், அப்புறம் ஹோம்வொர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஒரு வார்னிங் மாதிரி. ஆமா. ரெண்டாவது, ஒரு டைமர் இல்ல அலாரம் யூஸ் பண்றது. அந்த சத்தம் கேட்டதும் ஓகே, டைம் முடிஞ்சிடுச்சுன்னா அவனுக்கு புரியும். சரி. மூணாவது, இங்கேயும் விஷுவல் ஷெட்யூல் ஹெல்ப் பண்ணும். விளையாட்டு நேரம் படத்துக்கு அடுத்து வீட்டு பாடம் படத்தை காட்டலாம். அப்போ விளையாட்டுக்கு அப்புறம் இதுதானே அவனுக்கு முன்னாடியே தெரியும். பாருங்க, இங்கேயும் அடிப்படை ஒண்ணுதான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே குறிப்பா படமா தெரியப்படுத்திட்டா குழந்தைங்க அந்த மாற்றத்துக்கு மனசு லெவல்ல தயாராயிடலாங்க. அதனால எதிர்ப்பு, கோபம் இதெல்லாம் குறைய வாய்ப்பு அதிகம். இது சும்மா ஆர்டர் போடுறத விட நல்ல வழி இல்லையா? நிச்சயமா, ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கு. இந்த யோசனைகளை எல்லாம் கேட்டதும் ராகுல் என்ன பண்ணார்? அவர் அன்னைக்கு சாயங்காலமே ஒரு சின்ன பட அட்டவணையை ரெடி பண்ணிட்டார். காலையில செய்ய வேண்டிய வேலைகளுக்கு வரிசையா படம்: எழுதுதல், பல் துலக்குதல், உடை மாற்றுதல், காலை உணவு, பள்ளி பேருந்து. அத கபீர் கிட்ட காட்டியிருக்கார். கபீர் அந்த படங்களை நல்லா உத்து பார்த்துட்டு ஒன்னும் சொல்லாம தலைய மட்டும் ஆட்டினானா. அடுத்த நாள் காலை என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? கபீருக்கு வழக்கம் போல கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுதான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, கண்ணீரே இல்ல, அந்த பெரிய போராட்டங்களே இல்ல. அவன் அந்த படங்களை ஃபாலோ பண்ணான். எழுந்திருத்தல் படம் காட்டினதும் எழுந்தான். அது முடிஞ்சதும் அந்த படத்தை எடுத்துட்டு பல் துலக்குதல் படத்தை பார்த்தான், அதை செஞ்சான். இப்படியே ஒன்னொன்னா. கிரேட். இத பார்த்த ராகுலுக்கு மனசுல இருந்த அவ்வளவு பெரிய பாரம் இறங்குன மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த உதவியற்ற நிலைமை, விரக்தி எல்லாம் போய் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட பிரச்சனைக்கு இவ்வளவு சிம்பிளான ஒரு தீர்வு இருக்குன்னு அவரால நம்பவே முடியலையாம். இது அவருக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அவரோட பையனை புரிஞ்சுக்க ஒரு புது வழியையும் காட்டியிருக்கு. இந்த ராகுல் கபீர் அனுபவம் வந்து இந்த மாதிரி நடைமுறை உத்திகள், அதாவது அன்றாட ஒழுங்குமுறையும் விஷுவல் ஷெட்யூல் மாதிரி கருவிகளும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு காட்டுது இல்லையா? ஆமா, இது வெறும் தியரி இல்ல, நிஜ வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வழி. ராகுலுக்கு திருமதி ரித்து மாதிரி ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோட கைடன்ஸ் கிடைச்சது. ஆனா எல்லா பெற்றோருக்கும் இந்த மாதிரி முறையான உதவி கரெக்ட் டைம்ல கிடைக்குதா? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. உண்மைதான். இங்கதான் நமக்கு கிடைச்ச தகவல்கள்ல இருக்கிற இன்னொரு விஷயம் கவனத்துக்கு வருது. நம்ம தமிழ்நாட்டுல, குறிப்பா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல கல்வியாளரும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தோட முன்னாள் முதல்வரான திரு எஸ் சிவகுமார், அவர் வந்து ஆட்டிசம் பத்திர விழிப்புணர்வை பெற்றோர்களுக்கு கொண்டு சேர்க்கிற வேலையை செஞ்சுட்டு வர்றதா தெரியுது. அவர் தொடர்ந்து ஆன்லைன்ல கலந்துரையாடல்கள் நடத்திட்டு வர்றார். ஓ, இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி கலந்துரையாடல்கள் அது? யாருக்காக? இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கிற, அப்புறம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற பெற்றோர்களுக்கு அவங்களோட சிறப்பு குழந்தைகளை எப்படி இன்னும் நல்லா பாத்துக்கிறது, அவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருக்கிறதுன்னு சொல்லி தர்றதுதான். இதுக்கு எந்த கட்டணமும் இல்லாம தொடர்ச்சியா பண்ற ஒரு முயற்சி அப்படின்னு அந்த தகவல் சொல்லுது. ராகுலுக்கு ஹெல்ப் பண்ணின விஷுவல் ஷெட்யூல் மாதிரி நல்ல உத்திகளை பத்தின அறிவை தேவை இருக்கிற எல்லா பெற்றோர்கிட்டையும் கொண்டு சேர்க்க இந்த மாதிரி முயற்சிகள் ரொம்ப முக்கியம். ஆமா, நிச்சயமா. இந்த மாதிரி பிராக்டிக்கல் உதவிகள் கரெக்டான ஆட்களுக்கு கரெக்டான நேரத்துல போய் சேரணும். ராகுலோட கதை ஒரு தனிப்பட்ட அனுபவமா இருந்தாலும், திரு சிவகுமார் மாதிரி ஆட்களோட முயற்சி வந்து இந்த அறிவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்க உதவுது. சரி, இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா முக்கியமான டேக்அவே என்னன்னு சொல்லலாம். மிக முக்கியமான டேக்அவே என்னன்னா, இந்த அன்றாட ஒழுங்குமுறைகளும் சரி, விஷுவல் ஷெட்யூல் மாதிரியான கருவிகளும் சரி, இதெல்லாம் குழந்தைய மாத்துறதுக்காக இல்ல,
அதுக்கு பதிலா அது குழந்தையின் உலகத்தை நாம புரிஞ்சுக்கவும் அந்த உலகத்தை அவங்களுக்கு கணிக்கக்கூடியதா பாதுகாப்பானதா மாத்தவும் உதவுது. வாழ்க்கை ப்ரிடிக்ட் பண்ண முடியற மாதிரி மாறும்போது குழப்பம் போய் அமைதி வருது. ராகுலோட அனுபவத்துல இது நல்லாவே தெரியுது. அந்த பட அட்டவணை கபீரை மாத்தல, ஆனா அது அவனோட சூழலை அவனுக்கு புரிய வச்சுது. அதனால அவனோட பதற்றமும் அது சம்பந்தப்பட்ட நடத்தைகளும் குறைஞ்சது. சரியா சொன்னீங்க. அப்போ இது குழந்தைக்கு மட்டும் இல்ல, பெற்றோருக்கும் பெரிய ரிலீஃப் கொடுக்குது இல்லையா? ராகுலுக்கே அந்த காலை நேர டென்ஷன் குறைஞ்சதால மன அழுத்தம் குறைஞ்சிருக்கும். நிச்சயமா. நீங்க ஒருவேளை ஆட்டிசம் பாதிப்பு உள்ள குழந்தைக்கு சப்போர்ட் பண்றவரா இருந்தா, பெத்தவங்களா, டீச்சரா, உறவினரா, நண்பரா, யார வேணா இருக்கலாம். இல்ல மனுஷங்க இந்த உலகத்தை எவ்வளவு வித்தியாசமா உணர்றாங்க, செயல்படுறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றவரா இருந்தா கூட இந்த உத்திகளோட பிராக்டிக்கல் வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பிரெடிக்டபிலிட்டி, அதாவது கணிக்கக்கூடிய தன்மைங்கிறது சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும், குழந்தைக்கும் சரி, அவங்கள பாத்துக்கிறவங்களுக்கும் சரி, மன அழுத்தத்தை நல்லாவே குறைக்கும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உண்மைதான். இந்த கலந்துரையாடல் முடியும் போது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி தோணுது. விஷுவல் ஷெட்யூல் மாதிரி கருவிகள் வந்து தெரிஞ்ச அன்றாட விஷயங்களை கட்டமைக்க, கணிக்க கூடியதா மாத்த உதவுதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு பயணம், ஸ்கூலுக்கு லீவு, இல்ல ரெகுலர் டீச்சர் வராம போறது, இந்த மாதிரி. அதே மாதிரி போக போக இந்த கட்டமைப்பிலேயே கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை, அதாவது பிளெக்சிபிலிட்டியையும் வளர்க்க வேண்டியது அவசியமாச்சு. ஆமா. அப்போ இந்த கட்டமைப்பையே பயன்படுத்தி அந்த எதிர்பாராத மாற்றங்களை எதிர்கொள்ளவும் அந்த நெகிழ்வுத்தன்மையை வளர்க்கவும் ஆட்டிசம் உள்ளவங்களுக்கு நம்ம எப்படி உதவ முடியும்? ஆமா, இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு நல்ல கேள்வி. கட்டமைப்பை கொடுத்துட்டு அதுக்குள்ளே மாற்றங்களையும் பிளெக்சிபிலிட்டியையும் எப்படி கொண்டு வர்றது? ஒருவேளை அந்த விஷுவல் ஷெட்யூல்லயே சர்ப்ரைஸ் இல்ல மாற்றம் அப்படின்னு ஒரு கார்டு வச்சு பழக்கலாமோ? எப்படி அதை செய்யறதுன்னு நம்ம இன்னும் யோசிக்கணும். இது ஒரு முக்கியமான அடுத்த கட்ட சிந்தனை.